السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يهدي الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அம்மா பாத். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை, வழிகாட்டில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டாகும். ஒவ்வொரு பிதாத்தும் நம்மை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும். இப்பொழுது நான் உங்கள் முன் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களின் வரலாற்றை கூறப்போகிறேன். பனு இஸ்ராயில் கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட நபி மூசா நபி. இவர்கள் கலீமுல்லா, அல்லாவிடம் பேசிய நபி என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. மூசா நபி அவர்கள் தாயிட்ட அல்லாஹ் ஒரு வஹி சொல்றான், நீங்கள் மூசா நபியை ஒரு கூடையில வைத்து பக்கத்துல உள்ள ஏரியில அனுப்புங்க அப்படிங்கிறான். அப்போ அவங்க தாய் அல்லாஹ் சொன்னதுனால அந்த மூசா நபி ஒரு கூடையில வைத்து அனுப்புறாங்க. அவளுக்கு துணையா இன்னொருத்தையும் அனுப்புறாங்க. ஏன்னா அந்த குழந்தை எங்க போய் சேருதுன்னு பாக்குறதுக்கான இன்னொரு துணையும் அனுப்புனாங்க. பார்த்தா அந்த குழந்தை ஃபிரௌனோட அரண்மனை வாசல்ல போய் பின்வாசல்ல போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஃபிரௌனோட மனைவி அந்த குழந்தைய எடுத்து, இந்த குழந்தைய நம்மளே வளர்ப்போம், இந்த குழந்தைய கொலை செய்ய வேணாம் அப்படின்ட்டா. அந்த காலத்துல ஃபிரௌனை கொல்ல போறது ஒரு ஆண் பிள்ளை தான் அப்படின்னு ஒருத்தவன் சொல்லிடுவாளா. அப்போ ஃபிரௌன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்னா, பிறந்த ஆண் பிள்ளையை கூட உடனே சாவடிச்சிருவான், இல்லாட்டி உயிரோட புதைச்சே சாவடிச்சிருவான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் சாவடிச்சுக்கிட்டே வந்தான். அப்பதான் மூசா அலைஹிவஸல்லம் அல்லாஹ் ஃபிரௌனோட வீட்டிலேயே ரொம்ப பாதுகாப்பா வளர செய்தான். ஃபிரௌனோட கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்க போது மூசா அலைஹிவஸல்லம் தெரியாம ஒருத்தவர் குத்தி கொலை செஞ்சிருவாங்க. அப்போ மூசா நபி அவளுக்கு இருக்கிற இப்படி ஒருத்தவளை கொலை செஞ்சிட்டோமே அப்படிங்கிற வருத்தத்துல அந்த நகரை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ அவன் மதியன்கிற ஒரு நகரத்துக்கு போவாங்க. அங்க 2 பெண்மணிகள் தண்ணீர் அரைச்சிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு உதவி செய்வாங்க. அப்போ இவன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல போது அந்த பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்காண்டி எங்கள் வாப்பாவை கூப்பிட்டு வரோம் அப்படின்னு அவள் வாப்பாவை கூப்பிட்டு அவள் வாப்பான்னு சொல்லுவாங்க. 8 இல்லாட்டி 10 வருஷம் இங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்களா. அப்போ மூசா அலைஹிவஸல்லம் 10 வருஷம் வேலை செஞ்சு 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மதியன் நகரை விட்டு போயிடுவாங்க. அப்போ மூசா அலைஹிவஸல்லம் தூர் மலைக்கு போவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே நீங்கள் தூர் மலையில துவா அப்படிங்கிற பரிசுத்தமான ஒரு இடத்துல இருக்கிறிய, நீங்க உங்களோட காலனியை கலட்டி வைங்க அப்படின்றோம். அப்போ மூசா அலைஹிவஸல்லம் அவங்களோட காலனியை கலட்டி வச்சிருவாங்க. அப்போ அல்லாஹ் கேட்பான், உங்க கையில இருக்கிறது என்னதுன்னு கேட்பான். அப்போ மூசா நபி, இது கைத்தடி, நான் எனக்கு சோறு வைக்க போதுன்னா இதில் சாஞ்சிப்பேன் அப்படிம்பானா. அப்போ அல்லாஹ் அதை நீங்க கீழே போடுங்க அப்படிம்பானா. அப்போ மூசா நபி அதை கீழே போட்டோன்னே அது ஒரு பெரிய பாம்பா மாறிடு. அந்த பாம்பு அவங்களோட சட்டப்பைக்குள்ள போனோடனே அது ரொம்ப தூய்மையான ஒரு பாம்பா மாறிடு. அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே ஃபிரௌனோட இடத்துக்கு போய் நீங்க இஸ்லாத்தை எத்தி வைங்க அப்படின்னு சொல்ல போது மூசா அலைஹிவஸல்லம் யா அல்லாஹ், எனக்கு துணையா என்னோட சகோதரர் ஹாரூனையும் அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனையை செய்வாங்க. அப்புறம் மூசா அலைஹிவஸல்லம் யா அல்லாஹ், நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்னுடைய வார்த்தையை தெளிவாக்குவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்வாங்க. அப்புறம் மூசா அலைஹிவஸல்லமும் ஹாரூன் அலைஹிவஸல்லமும் ஃபிரௌனோட இடத்துக்கு போய் இஸ்லாத்தை எத்தி வைக்க போது ஃபிரௌன் கேட்பான், உங்க 2 பேரோட இறைவன் யார் அப்படின்னு கேட்க போது மூசா அலைஹிவஸல்லம் சொல்லுவா, இது எல்லாத்தையும் படைச்சு அதுக்கு உருவம் கொடுத்த எங்களோட இறைவன் அப்படின்னு சொல்ல போது ஃபிரௌன் சொல்லுவான், நீங்க சும்மா போய் சொல்றீங்க, இங்க நான் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ மூசா அலைஹிவஸல்லம் சொல்லுவான், நான் ஒரு அத்தாட்சியை காமிக்கவா அப்படின்னு கேட்க போது ஃபிரௌன் சொல்லுவான், காமிங்கன்னு சொல்ல போது அப்போ அல்லாஹ் சொன்னான்ல, அவ கைத்தடி கீழே போட்டா பாம்பா மாறினேன், அதே மாதிரி அவ கைத்தடி கீழே போட்டா அதை பாம்பா மாறி காமிச்சோடனே ஃபிரௌன் சொல்லுவான், இது சூனியக்காரர்கள் செய்யறது, அதனால நான் நிறைய சூனியக்காரர்களை கூப்பிட்டு வரேன், அவளோட நீங்க போட்டி போட்டு முடிஞ்சா ஜெயிச்சிருங்க, அடுத்து நாங்க உங்களோட இறைவனை ஏத்துக்கிறோம், இல்லாட்டி நீங்க எங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு இது பண்டிகை நாள் தான் உங்களுக்கான இறுதி நாள், அது வரையும் உங்களுக்கு டைம் அப்படின்னு மூசா அலைஹிவஸல்லம் சாரின்னா அந்த பண்டிகை நாள் அன்னைக்கு சூனியக்காரர்களும் மூசா அலைஹிவஸல்லம் பார்த்தா சூனியக்காரர்கள் ஏதோ வித்தை செய்வாங்க. ஆனா மூசா அலைஹிவஸல்லம் அவ கைத்தறியை போட்டோன்னே அது பெரிய பாம்பா மாதிரி. இதை விட அவ சூனியக்காரர்களும் ஒத்துப்பா, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன்,
அதான் சூனியக்காரர்கள் வந்து அல்லாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி, ஃபிரௌனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஃபிரௌன்ட்டே வந்து நாங்க இஸ்லாத்துல ஏத்துக்கல அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கே இருந்துருவான். அப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே சொல்லுவா, நீங்க எல்லாரையும் அழிச்சிருங்க, மூசாவை கூட சேர்த்து அழிச்சிருங்க அப்படின்னோடனே அல்லாஹ் வந்து தெரிய வந்து மூசா சொல்லிட்ட சொல்லுவா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவளை கூட்டிட்டு நீங்க எங்கேயா போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்கேயா போவா. அப்போ வந்து ஃபிரௌன் வந்து எல்லா இடத்துக்கும் ஆள் வச்சு தேட போது 2 பேரும் ஒரு ஏரி சைடு சந்திப்பாங்க. அப்போ வந்து அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே உங்க கைத்தடியை வந்து தட்டுங்க, கடல் 2ஆ பிளந்துரும், அந்த வழியா போயிருந்தோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கைத்தடியை வந்து தட்டி கடலும் 2ஆ பிளந்தா வந்து போயிடுவா. அதான் ஃபிரௌனும் அவனோட கூட்டத்துல வந்த எல்லாரும் அந்த நீர்லயே மூழ்கி அங்கேயே வந்து மாட்டி இறந்துருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்பிக்கை கொண்டு வந்தவங்க. இஸ்ரேலர்கள் வந்து ரொம்ப அவளை வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு வந்தா. நீங்க வந்து முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற உணவு தான் அந்த அந்த சமுதாயத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. பார்த்தா ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன்னா அவன்கிட்ட நீ பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கு வந்து நெல் தக்காளி எல்லாத்தையும் முளையவை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுனால அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு இந்த பயிர் நெல் தக்காளி எல்லாத்தையும் வளர செய்து அதே உனக்கு உணவா கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஃபிரௌனை எத்தி வைக்க சொல்ல போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் வந்து மாட்டேன்டா மஸ்ஜிதுல் அக்ஸா, அதனால அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா 40 வருஷம் போகக்கூடாது தடை செஞ்சு வச்சுட்டான். அப்புறம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவ காலத்துல வந்து 3 பேர் கெட்டவங்களா இருந்தா. யாருன்னா ஃபிரௌனு, ஹாமல், காரூன், 3 பேரும் கெட்டவங்களா இருந்தா. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகை கடமையாக்கப்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவா, இது வந்து 50 வேளை கடமையாக்குது, உங்க சமுதாயத்தினர் கன்ஃபார்மா செய்ய மாட்டா, குறைக்க சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 45 இருந்துச்சு. அப்பையும் மாட்டேன்னால 5 குறைஞ்சிக்கிட்டு கடைசியா 5 அப்பையும் சொல்றா, இல்ல உங்க சமுதாயத்தினர் தொழுவ மாட்டாங்க, இன்னமும் குறைங்க அப்படின்னு சொல்லும் போது முகமது நபி வந்து சொல்லிடுவா, இல்ல என் சமுதாயத்தினர் தொழுவா 50 நான் 5 வரையே கொண்டு வந்துட்டேன், இதுக்கு மேல கேட்டா எனக்கு ரொம்ப கூச்சமாக்குதா அப்படின்ட்டு நம்மளுக்கு கடைசியா 5 வேளை தொழுவ கடமையாக விட்டுச்சு. இது மூசா நபி வந்து ஷாருவா அப்படிங்கிற குலத்தை வந்து சார்ந்தவர்கள். இதோடைய நுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.